ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நான் பூசணிக்காய் மஞ்சள் கலர் பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி என்ன ரெசிபி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் வந்துட்டு நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால கண்ணுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்ட் வந்து நல்லா ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து ஏற்படுது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு நெய் ஆட் பண்ணி நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து அதை ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் பூசணிக்காய் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பூசணிக்காயும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசி, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இந்த 3ஐயும் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன். அதனால் ஊறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர், அதுக்கப்புறம் ஜீரா பவுட்ரு வேணால் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கனால ஜீரா பவுடர் தேவைப்படுது, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறமா நல்லா மிச்சு உங்கள் பேபிக்கு கொடுத்து பாருங்கள். என்னோடய பேபிக்கு வந்து நான் இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணல. இன்றைக்கி லஞ்ச் ரெசிபிக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நியூ ரெசிபிஸ் போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பேபி வச்சுருக்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.